ஆமாங்க. பெல்ஜியத்தில எங்க பேத்தியா படிக்கிற ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அங்க வந்து பட்டமளிப்பு விழான்னு சொன்னாங்க. என்னன்னு போய் பார்த்தா, அதாவது யூகேஜி, எல்கேஜி, யூகேஜி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போற பிள்ளைகளுக்கும் டிகிரி மாரி வச்சு பட்டமளிப்பு விழா வைக்கிறாங்க. 6த் முடிச்சு 7த் போற பிள்ளைகளுக்கும் பட்டமளிப்பு விழான்னு வைக்கிறாங்கங்க. ரொம்ப வியப்பா இருந்ததுங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா அவங்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸாக வந்து டான்ஸ் ஆடவும், பாட்டு பாடவும், அந்த டச் லாங்குவேஜில், ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் பாட்டு படித்து ரொம்ப ஹேப்பியாக இருந்தாங்க. அவங்களோட தேசிய பாட்டும் படித்தாங்க, அந்த நாட்டோட பாட்டு. அப்புறம் எல்லாம் கிளாப் பண்ணிவிட்டு ரொம்பவே பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்களும் போயிருந்தோம். பாட்டியாகிய நாங்களும் போய் எல்லாம் போய் பார்த்தோம். நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நம்ம ஊரில் வந்து காலேஜி இந்த மாதிரி முடித்தா தான் டிகிரி மாதிரி பட்டமளிப்பு நடக்கும். இங்கே வந்து ஒரு யூகேஜி பிள்ளைகளுக்கு ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயம். பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணி நல்லா வந்து தன்னம்பிக்கையாக வளர்ந்து அவங்க வந்து ஒரு நல்ல சாதனை படைக்கணும் மாதிரி அவங்க வந்து அந்த ஃபாரினில் கொண்டு வராங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லோரும் அந்த முடிஞ்ச பிறகு எல்லோரும் கூல்ட்ரிங்க்ஸு, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸுன்னு கொடுத்தாங்க. பார்க்க போனால் எங்களுக்கும் சேர்த்து கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ஒரே ஹேப்பி. அந்த பட்டமளிப்பு வந்து நல்ல டிகிரி வச்சு அந்த பட்டத்தை வைக்கவும் எல்லாருக்கும் அவ்வளோ ஹேப்பி, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ஹேப்பியாக இருந்தது. ஏன்னா அவங்க வந்து அந்த நாட்டில் வந்து அவங்களோட நோக்கமே வந்து பிள்ளைங்க வந்து ஒரு தன்னம்பிக்கையாக நல்லா வளர்ந்து என்னால் முடியும், சாதிக்கணுங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இந்த ஃபங்க்ஷன் நடத்துறது கூட பிள்ளைங்க தான் எல்லாருமே அந்த டேபிள் எடுத்து போடவும், அந்த ஸ்நாக்ஸ் கொண்டு வர சேரெல்லாம் எடுத்து போட வைக்க, டெக்கரேஷன் பண்ண, பலூன் கட்டு, இந்த மாதிரி நிறையா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருந்ததுங்க. ரொம்ப ஒரு என்கரேஜ் பண்ணுற நல்ல நாடாக இருக்குது. இப்போ அங்கே படிக்கிற பிள்ளைகளும் ரொம்பவே நல்லா படிக்கிறாங்க. கல்வி தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக படுது. மற்றபடி எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த நாட்டு பிள்ளை அந்த நாட்டு பிள்ளைன்னு கிடையாது. எல்லா நாட்டு பிள்ளைகளும் அங்கே படிக்கிறாங்க. ஆப்பிரிக்கன் பிள்ளைங்க, ஆப்கானிஸ்தான் பிள்ளைங்க, இந்தியன் பிள்ளைங்க இருந்தாலும் எந்த பாராட்டும் நல்லா பண்ணுறாங்கங்க. தேங்க்யூங்க.